நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Indian men are really good. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா? என்னங்க பேசுறீங்க நீங்க? I'm sorry, just எனக்கு தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. My name is Liz. உங்க பேரு? எங்க தாத்தா பேரு விஜய் சிங் வதேரா. விஜய் விஜய் விஜயகாந்த் விஜய் வெயிட் ஒரு படம் இருக்கு, அது தமிழ் படம். அது கேப்டன் பிரபாகரன். நீங்க அப்படியே விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்க. நீங்க எல்லாரும் இங்கே நின்னுகிட்டு என்ன பண்றீங்க? எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க போங்க போங்க. வரம்மா. விஜய் விஜயகாந்த் விஜய் வணக்கம். வணக்கம். போ போ. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய குப்பையா? இதுல என்னோட லாட்டரி சீட்டை நான் எங்கன்னு போய் தேடுறது? என்னோட 25 லட்சம் ஆட்டோட வாயிலியா? அது சாப்பிட கூடாது. அட கடவுளே, இங்க பாருங்க இங்க பாருங்க, என்னோட லாட்டரி சீட்டு உங்க வாயில இருக்கு. அதை தயவு செஞ்சு கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். இதுலதான் என்னோட வாழ்க்கை இருக்கு. ப்ளீஸ் எடுத்து கொடுத்துருங்க. கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு, எனக்கு லாட்டரி சீட் கிடைச்சிருச்சு. அடிச்சிருக்க அடிச்சிருக்க, எனக்கு 25 லட்சம் ரூபாய் அடிச்சிருக்க. சாமி வணக்கம். வணக்கம். இது நீங்க தானா? ஆமா, இது நான் தான். எங்க உங்க கையை காட்டுங்க. நீங்க இருக்கிறது லண்டன் தானே? நீங்க ஃபேஷன் டிசைனர். வாவ், என்ன பார்த்து கரெக்டா சொல்றீங்க. இதை விட இன்னும் நிறைய சொல்லுவோம் மேடம். நீங்க காதலிக்கிறதுக்காக ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்கீங்க. அவர் இந்தியாவை சேர்ந்தவர், சரியா? இப்போ உங்க ரேகை என்ன சொல்லுதுன்னா, ஒரு இந்தியக்காரர் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போறாரு. உங்க கனவு விஜய் குமார் ஏற்கனவே உங்க முன்னாடி வந்துட்டாரு. விஜய், you are great, you are fantastic. நீங்க ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. வாவ், இந்தாங்க வச்சுக்கோங்க. Thank you. நன்றி மேடம். விஜய் சிங் வதேரா. எதுக்காக இந்த மேல தள்ளலாம்? யாராவது எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்களா? அதெல்லாம் இல்ல, இந்த தாமுக்கு 25 லட்சம் ரூபாய் லாட்டரியில அடிச்சிருக்கு. என்ன? 25 லட்சம் லாட்டரியிலயா? அந்த தாமுக்கு 25 லட்சம் விழுந்திருக்கா? இதோ வந்துட்டேன்.
பணம் துட்டு மணி மணி ஏய் காசு பணம் துட்டு மணி மணி பாட்டி நமக்கு 25 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு பாட்டி காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி 25 லட்சம் ரூபாய் தாமு இவ்வளவு பணம் கிடைச்சிருக்குல்ல, எனக்கு ஒரு கம்மலோ ஒரு ஹாரமோ வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஆரமும் கம்மலுமா? என்ன பாடி நீங்க கம்மலையும் ஆரமும் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அந்த ரெண்டுத்தையும் விட்டு தள்ளுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருவான். நான் என்ன நினைக்கிறேன்னா உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளைய பிடிச்சி கட்டி வச்சலாம் நினைக்கிறேன். எழுந்துட்டு செல்லும் என் பையனுக்கு நான் திருஷ்டி சுத்தி போடுறேன். என் லட்சாதிபதி செல்லும் எப்போ நீ இப்படியே தான் சந்தோஷமா இருக்கணும். எங்க காட்டு 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 எப்படி இருக்குமா என் தொப்பி? இங்க பிரேமாங்கிறவங்க யாருங்க? நான் தான். சொல்லுங்க. நீங்க ஆர்டர் பண்ண சோஃபா வந்து. அப்படியா? கொண்டு வாங்க கொண்டு வாங்க. ஏன் அங்கே நிக்கிறீங்க? சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு வாங்க. புது சோஃபாவா? நீங்க போங்க. எவ்வளவு அழகான சோஃபா, எவ்வளவு மெத்த மெத்தன்னு இருக்கு. ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்து பார்த்து மெதுவா எடுத்துட்டு போங்க. அந்த பக்கம் வைங்க. ஐயோ ஆமா, அந்த நகை கடைக்காரன் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் எனக்காக 2 லட்சத்துல குண்டு குண்டா இருக்கிற பெரிய ஆரம் ஆர்டர் பண்ணிருக்கேன். அடேங்கப்பா, 2 லட்சம் ரூபாய்க்கா? அட ஏன் தலையில கைய வச்சிட்டீங்க? முதல்ல தலையில இருந்து கையை எடுங்க. நான் என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் 25 லட்சம் ரூபாயை மொத்தமா பார்த்ததே இல்ல. எனக்கு ஒரே ஒரு தடவை அந்த 25 லட்சம் ரூபாயை என் கண்ணுல காட்டுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ 25 லட்சம். அம்மா அம்மா என்னாச்சுமா? எழுந்துருமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினய், எனக்கு என்னமோ நம்ம ரிஷிகேஷ்க்கு வந்த மாதிரியே தோணுது. மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இதெல்லாம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல? என்ன வினய், நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இயற்கையை ரசிச்சு பார்க்குறேன். எவ்வளோ அழகா இருக்குல்ல? இதை பார்க்கும்போது வானமும் பூமியும் ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கு. இவ்வளோ அழகான வியூவை எப்பாவது பார்த்துருக்கியா? நான் பார்த்திருக்கேன். உங்க 2 பேரையும் தான். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டு அன்பை பரிமாறிப்பீங்க. இதை விட உலகத்துல அழகான வியூ எதுவுமே இருக்க முடியாது. என்ன மாமா, நீங்க சொல்றது கரெக்டா? நீ சொன்னா சரியா தான் இருக்கும். அப்படியா? என்கிட்ட மட்டும் ரொம்ப கடுகடுன்னு இருப்ப, இங்க என்னமோ ரொம்ப ரொமான்ஸா பேசிட்டு இருக்க. அது ஏன்னா கம்பெனியை வச்சுதான் அப்படி சொல்ல முடியும். ரொமான்டிக்கா இருக்கிறவங்க கூட ரொமான்டிக்கான பேச்சு, அப்புறம் கடுகடுன்னு இருக்கிறவங்க கிட்ட கடுகடுன்னு தான் பேச முடியும். அப்படியா? அப்ப நான் கடுகடுன்னு இருக்கேனா? டேய் டேய் வரவள. டேய் என்ன கேளு? பாத்து என்னங்க, நீங்களாவது சொல்லுங்க. நீ ஒண்ணும் ரொமான்ஸ் பண்ணாத. லெசன் எடுக்க செய்ய மாட்டான். அப்புறம் இவங்க இப்படி குழந்தையா நடந்துக்கிறத பார்த்தா நம்மளும் குழந்தை பெற்றுக்கணும்னு தோணுது. அது சரி, உனக்கு என்ன தோணுது?
இல்ல விஜய். நீங்க டீ சாப்பிடுறீங்களா? நானும் கலந்துக்கலாமா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. விஜய் எங்க போறீங்க? உட்காருங்க. எல்லாரும் ஹாலிடேக்கு வருது, என்ஜாய் பண்றதுக்கு தான். கம் ஆன். ஸோ அது என்ன, நீங்க இதுக்கு மேல அது அது வேலை, நீங்க வேலை பண்ணக்கூடாது. ஓ, நீங்க சொல்லவே இல்லையா உங்க இந்தியன் ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? இது இது எப்படி இருக்கு? இந்தியன் லுக்ல இருக்கா? பரவாயில்ல. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காம இருக்குமோன்னு நினைச்சேன். இருக்கலாம். ஸோ நான் அங்க அந்த ஜோசரை பார்த்தேன். அது வந்து கைரேகை பாப்பாரு. எப்படி அவர் சொன்னாரு நீ உன் காதல நான் இந்தியாவில தான் பார்ப்பேன். அதனால விஜய், I love you. நான் உங்களுக்கு காதலிக்கிறேன். என்ன நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்கிட்ட தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பண்ணக்கூடிய வயசு எனக்கு இல்லமா. நான் உன்னோட தாத்தா மாதிரி. நீ புரிஞ்சுக்கோ. வணக்கம். நீங்க தாத்தாவா இருந்தாலும் பேரனா இருந்தாலும் காதலிக்கிறதுக்கு வயசெல்லாம் இல்ல. யார வேணாலும் எப்ப வேணாலும் காதலிக்கலாம். என்னது சாண்டி? ஆமா, நீங்க எப்ப வேணாலும் யார வேணாலும் எப்படி வேணாலும் லவ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் 5 பேரை லவ் பண்ணிருக்கேன். அப்புறம் 5 வாட்டி எனக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்க 5 பேரும் என்ன சந்தோஷமா வச்சிருந்தாங்க, அவங்க சாகர வரைக்கும். இந்த விஷயத்துல நீங்க ஏன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தாத்தா, லிசாண்டிக்கு உங்க மேல காதல் வந்துருச்சு. அதான் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கறாங்க. இது கோல்டன் ஆப்பர்சூனிட்டி தாத்தா, கிராப் இட். மாலதி, நீ என்ன பேசிக்கிட்டு? பாப்பா சாரி. ஓகே. அக்கா உங்களை கூப்பிடுறாங்க. ஷாலினி. ஆமா, ரொம்ப நேரமா தேடுறாங்க. வாங்க தாத்தா. ஓகே நாங்க பாத்துக்கறோம். வாங்கப்பா. டேய், இந்த மாலதிக்கு மூளை கெட்டு போச்சு. அந்த வெள்ளைக்காரியை நான் போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றா. ஓ அப்படியாப்பா? இந்த வெள்ளக்காரமா ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. என்னது? மாலதி, ஆண்டி, கியூட் போஸ். அப்படியே இருங்க. ஸ்டே. பெரியமா, ஒரு சின்ன ஸ்மைல். எவ்வளவு போரிங்கான ஆளுங்க நீங்க எல்லாரும். ஒருவேளை பேசணும்னு நினைச்சிருந்தா அதை வீட்லயே செஞ்சிருக்கலாமே. இங்க பிக்னிக்கு எதுக்கு வந்திருக்கோம்? என்ன பேச்சு பேசுற? எவ்வளவு பேர் இருக்காங்க, மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? நான் சொல்றது கரெக்ட் தானே மம்மி? இங்க வந்ததுக்கு ஏதாவது கேம் விளையாடணும். கிரிக்கெட் விளையாடலாம். என்னது? என்ன கிரிக்கெட்டா? அதுவும் இந்த ராத்திரியில பாருங்க. ஆமா, ராத்திரியில தான். ஏன் ராத்திரியில விளையாட கூடாதா? இன்னொரு விஷயம், அதையும் இவங்க கிட்ட கேக்குற. கிரிக்கெட் இஸ் a boys game but not girls game.
வா நாம விளையாடலாம். ஏய் ஒரு நிமிஷம். எஸ். பொம்பளைங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆம்பளைங்களை விட குறைஞ்சவங்க இல்ல. அது கில்லி விளையாட்டா இருந்தாலும் சரி, ஹை ஜம்பா இருந்தாலும் சரி, எங்களால எல்லாம் விளையாட முடியும். அப்புறம் கிரிக்கெட்ல நான் ரிஷிகேஷ் டீம்ல நம்பர் 1 பேட்ஸ்மேன். நீ வேணா எங்க அக்காவை கேட்டு பாரு. சொல்றதுல என்ன இருக்கு? மனுஷன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான். ஆனா உண்மையான டேலண்ட் எப்ப தெரியும்? அவன் கிரவுண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். அப்போ உனக்கு என்ன தோணுது? நாங்க மைதானத்துக்கு வர பயப்படுறோமா? கண்டிப்பா. ஓபன் சேலஞ்ச். All girls versus all boys. ஓகே. மாலதி, நீ என்ன பேசிட்டு இருக்க? ஓபன் சேலஞ்சா? ஆம்பளைங்களை எதிர்த்து நம்மளால எப்படி கிரிக்கெட் விளையாட முடியும்? மாலதி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ முதல்ல உன்னோட சேலஞ்ச வாபஸ் வாங்கிக்கோ. என்ன மாலதி, இப்பதான் வீராப்பா பேசுன, அதுக்குள்ள என்னாச்சு? அவங்க எங்க வர போறாங்க? அவங்க ராத்திரி பகலுமா கரண்டியோடயே பழகிட்டாங்க. இப்ப திடீர்னு பேட்டை பிடிக்க சொன்னா எப்படி? ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஆம்பளை பையன் தானே? இங்க வா. அண்ணா பரவாயில்ல விடுங்க. ஒரு விஷயம் என்னன்னா, லேடிஸ் எல்லாம் பண்ண முடியும், ஆனா கிரிக்கெட் விளையாட முடியாதே. ஒரு வேலை பண்ணலாம், நாம கிளம்பலாம். தாத்தா, அசோக், லெட்ஸ் கோ. நாம விளையாடலாம். ஓகேப்பா. ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? இப்ப இதோட முடிவு மைதானத்துல தெரியும். அக்கா நீங்களா? ஆண்டி, எங்க சைடுல இருக்கிறதுக்கு தேங்க் யூ so much. மாலதி, இன்னைக்கு உங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டலாம். நாமளும் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்ல. அப்புறம் பை தி வே, உங்க யாருக்கும் தெரியாது, நான் காலேஜ்ல விமென்ஸ் கிரிக்கெட் டீமோட கேப்டனா இருந்தேன்னு. என்ன? ஆண்டி, உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. என்னமா நீங்க இது வரைக்கும் இந்த விஷயத்த சொல்லவே இல்ல? சரி, அப்படின்னா ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாம். ஆனா வினய், நான் விளையாட வரல. எனக்கு விளையாட தெரியாது. நீங்க விளையாடுங்க, நான் பாத்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் அக்கா. பெரியம்மா, என்னால முடியாது. அத்தை, லைஃப்ல சில வேளை ஃபர்ஸ்ட் டைம் பண்ண வேண்டியது இருக்கும். இட்ஸ் நெவர் டூ லேட். ப்ளீஸ். ஆனா எனக்கு விளையாட தெரியாது அசோக். நீங்க விளையாட வரலனா மத்தவங்க யாரும் விளையாட வர மாட்டாங்க. இல்ல இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் பெரியம்மா, ப்ளீஸ். ஓகே 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 ஓகே, நானும் வரேன். எஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, அப்ப ஓகே, நாளைக்கு தான் மேட்ச். பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ். ஓகேவா? ஓகே ஓகே. ஆனா ஒண்ணு, ஜெயிக்கிறவங்களுக்கு பிரைஸ் என்ன கொடுக்க போறீங்க? என்ன வேணாலும் கேளுங்க. ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த பிரைஸ் உங்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தலாம். இங்க பாருமா, நாங்க வதேரா குடும்பத்து ஆளுங்க. அவ்வளவு சீக்கிரம் எதுக்கும் பயப்பட மாட்டோம். ஓகே, எங்களோட சேலஞ்ச் என்னன்னா, ஒருவேளை பொம்பளைங்க நாங்க ஜெயிச்சிட்டோம்னா, வதேரா குடும்பத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணா சேர்ந்து சாப்பாடு சமைக்கணும். ஒத்துக்கிறீங்களா? சமைக்கணுமா? சாப்பாடா? எஸ். ஆனா மாலதி, இது என்ன சேலஞ்ச்? வினய், நீ ஏதாவது யோசிச்சு சொல்லு. வினய், இத பத்தி நம்ம நல்லா யோசிக்கணும். ஏன்னா ஒருவேளை நம்ம தோத்துட்டா? என்னங்க சித்தப்பா, நாம விளையாட போறது பொம்பளைங்க கூட. கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம், பயப்படாதீங்க. ஒருவேளை தோத்துட்டா? யோசிச்சு பாரு. அப்ப நானும் முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருங்க மிஸ்ஸஸ் மாலதி,
இங்க இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுக்கும் நீ சொன்ன சேலஞ்ச் ஓகே. எங்களுக்கு ஓகே.